அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.1 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 3, பின் வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதுக. ஒரு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்குகளுமே ஓருறுப்பு கோவைகளாக கொடுத்துருக்காங்க. இவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக நம்ம எழுதணும். முதல்ல கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த கெழுவை எப்படியெல்லாம் பகா காரணிகளாக பிரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த மாறிகளை பெருக்கற்பலனாக பிரித்து எழுதணும். மாறிகளை எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு மாறி, இதனுடைய அடுக்கில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரு முறை தான் நம்ம போடணும். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ பெருக்கல் ஏ அப்படின்னு அர்த்தம். அடிமானத்தை 2 முறை பெருக்கணும். இதில் அடிமானம் ஏ அடுக்கு 2. ஏ கியூப் அப்படின்னா ஏவையே 3 முறை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 4 அடிமானம் எக்ஸ் அடுக்கு 4. அப்போ எக்ஸை 4 முறை பெருக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு பிரித்து எழுத போகிறோம். முதல் கணக்கிற்கான விடையினை பார்க்கலாம். 24 ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதில் 3 மாறிகள் இருக்குது, ஏபிசி அப்படின்ட்டு. முன்னாடி ஒரு கெழு இருக்குது 24. இது எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். 24 அப்படிங்கிற எண்ணை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிகச்சிறிய பகா எண்களை கொண்டு வகுத்துக்கிட்டே போகணும். மிகச்சிறிய பகா எண்கள்னால் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. இப்போ 2ஆல் வகுக்கலாம் இல்லையா? 24ஐ 2ஆல் வகுத்தோம்னா 12, 12 2ஆல் வகுத்தோம்னா 6, 6 2ஆல் வகுத்தோம்னா 3. ஆகவே 24ஐ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 அப்படின்னு பிரித்து எழுதலாம். ஏ பவரில் 1 தான் இருக்குது. ஸோ ஒரு முறை நம்ம ஏ போட்டுக்கணும். பெருக்கல் பி ஸ்கொயர்னால் பி பெருக்கல் பி அப்படின்னு பிரித்து எழுதலாம். சி ஸ்கொயர்னால் சி பெருக்கல் சி அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 2வது கணக்குக்கான விடையை பார்க்கலாம். 36 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இசட். இந்த கெழுவை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 36ஐ மிக சிறிய பகா எண்ணான 2ஆல் வகுக்க முடியும். வகுத்தா 18 கிடைக்கும். 18 ஈவன் நம்பர் தான். இதையும் 2ஆல் வகுக்கலாம், 9 கிடைக்கும். 9 2ஆல் வகுக்க முடியாது. அதற்கு அடுத்த பகா எண் 3ஆல் வகுக்கலாம். வகுத்தா நமக்கு 3 கிடைக்கும். ஆகவே 36 என்ற எண்ணை 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு பிரித்து எழுத முடியும். எக்ஸ் கியூப் அப்படின்னா எக்ஸையே 3 முறை பெருக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் இன்ட்டு ஒய். இசட் அடுக்கில் 1 தான் இருக்குது. ஸோ ஒரு முறை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது 3வது கணக்குக்கான விடையை பார்க்கலாம். 56 எம் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்போ 56இன் பகா காரணிகளை கண்டுபிடிக்கலாம். 56 ஒரு ஈவன் நம்பர் தான், ரெட்டப்பட நம்பர். 2ஆல் வகுக்கலாம், 28 கிடைக்கும். மீண்டும் 2ஆல் வகுக்கலாம், 14 கிடைக்கும். 14 2ஆல் வகுக்கலாம், 7 கிடைக்கும். 7 அப்படிங்கிறது பகா எண் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே வகுக்க முடியாது. 56ஐ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7 அப்படின்னு எழுதலாம். எம் பவர் 1 தான் அர்த்தம். ஸோ எம் ஒரு முறை மட்டும் போட்டுக்கலாம். என் ஸ்கொயர் என் இன்ட்டு என். பி ஸ்கொயர் பி இன்ட்டு பி. அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட ஓருறுப்பு கோவைகளை அவற்றின் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதிட்டோம். பயிற்சி 3.1 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.